பாத்தீங்களா வந்துட்டாங்க. ஏய் காயத்ரி, ரெஜினா வாங்க. அப்பாடா வந்துட்டாங்களா? அப்ப கேக் வெட்டிர வேண்டியதுதான். ஏய் இவ ஒருத்தி சும்மா ரெடி, இன்னும் அழகுந்தா வரலல. உட்காருங்கடி, உட்காரு. என்ன ரெஜினா, காயத்ரி, சல்மா எங்க? அவளுக்கு இன்னைக்கு காலேஜ்ல ப்ராஜெக்ட் சப்மிஷன் இருக்கு, அதனால வர முடியல. சரி, நீங்களா எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன சூப்பரா இருக்கும். சேந்தியக்கா அண்ணன் வலி ஆரம்பிச்சிருச்சு. ஏய் ரெஜினா, யாரு தேடுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. போய் சொல்லாதடி. அழகன தானே தேடுற? ஆமாண்டி. அழகன பாக்க தானே காத்துக்கிருக்கிய. நீங்க வந்துட்டீயல, இப்ப வந்துருவாரு. நான் போய் அவரை கூட்டியாரேன், நீங்களா பேசிட்டு இருங்க. கூட்டிட்டு வர போறாளா? அப்ப இவ்வளவு நேரம் இங்கதான் இருக்கானா? நான் தான் சொன்னேன்லக்கா, அழக கன்ஃபார்மா இந்த ஹோட்டல்ல தான் சப்ளையரா இருக்கான். காயத்ரி, நாங்கெல்லாம் ஆனந்தி அழகனை கண்டுபிடிச்சாலும் சந்தோஷத்துல இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் மட்டும் ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? உங்களுக்கு ஆனந்தி அழகனை கண்டுபிடிச்சதுல சந்தோஷம் இல்லையா? ஐயோ அப்படிலாம் இல்ல, எங்களுக்கும் சந்தோஷம்தான். திடீர்னு ஆனந்தி கால் பண்ணி அழகனை பார்த்துட்டேன்னு சொன்னதும் அது கனவான்றதுல கொஞ்சம் நாங்க எக்ஸைட் ஆயிட்டோம், அவ்வளோதான். ஆனந்தி அழகனை கூட்டிட்டு வர போயிட்டா. மகேஸ்வர் வந்துட்டாரா, எங்க இருக்காருன்னு தெரியல. அவர்கிட்ட வேற இத சொல்லணும். பரவாயில்லையே, ஆனந்தி ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? ஆப்போசிட்ல இருக்கு மேடம். ஓகே, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சொல்லு ரெஜினா. சார், நாங்க இங்க ரெஸ்டாரண்ட்குள்ள வந்துட்டோம். நீங்க எங்க இருக்கீங்க? நான் ரெஸ்டாரண்ட் வாசல்ல தான் இருக்கேன். ஆனந்தி அழகன் யாருன்னு காமிச்சாளா? இல்ல சார், கூட்டிட்டு வரேன்னு போயிருக்கா. அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு கால் பண்ணேன். இப்போ நம்ம என்ன சார் பண்ண போறோம்? ஆனந்தி அழகனை கூட்டிட்டு வந்ததும் எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பு, நான் உள்ள வரேன். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். அழகனை பார்த்த உடனே நான் உங்களுக்கு கால் பண்றேன். நான் வெயிட் பண்றேன். ஓகே சார். என்ன ஆனந்தி, நீ மட்டும் தான் வந்திருக்க? அழகு எங்க? தோ கூப்பிடுறேன். ரெஜினா சொல்லு, அவன் வந்துட்டானா? அழகா,
ஹலோ ரெஜினா, கால் கட் பண்ணிட்டா. அந்த அழக வந்தானே இல்லையா? எதுவுமே தெரியலையே. அன்பா? என்னடா இது, தப்பு பண்ணிட்டோமே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அன்பண்ணே வா வா, கரெக்டான டைம் தான் வந்திருக்க. உட்காரு உட்காரு. அழகன்னு யாரோ ஒருத்தன் வரானா, இன்னைக்கு யாருன்னு பாத்துருவோம். ஏய், யாரா இவ லூசே? அன்பு தான் அழகன், அழகன் தான் அன்பு. ஆனந்தி, அன்பண்ணே கைய குடு. நீதான் அந்த அழகனா? ஆனந்தி, குடுத்து வச்சவதான் போ நீ. நம்பவே முடியலையே. அன்பு, நீ அழக? ஆமா ஜெயந்தி. அட பாவி, கூடவே இருந்திருக்க, எங்க யாருக்குமே தெரியல பாரு. உங்களால வேணா கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம், ஆனா நான் எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன். அப்பவே ஆனந்தி கிட்ட சொல்லலான்னு சொன்னேன், இவன் தான் வேணான்னு சொன்னான். என்ன சொல்ல விடல. அன்பு, நீங்க தான் அழகுன்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனந்திக்கு உங்களை மாதிரி ஒரு நல்லவர் துணையா கிடைச்சதும் நல்ல விஷயம்தான். ஆனா ஆனந்தி எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கா. எங்க இருந்தும் நந்தான்னு ஒருத்த வந்து ஆனந்தி வாழ்க்கையை வீணாக்க பார்த்திருக்கான். அப்பெல்லாம் ஏன் ஆனந்தி கிட்ட நீங்க உண்மையை சொல்லவே இல்லை? ஆனந்தி கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்திருக்கீங்களே. ஆமா, எனக்கும் அந்த சந்தேகம்லாம் இருக்கு. ஏன் அன்பு இப்படி பண்ண? கேளுங்க, நல்லா கேளுங்க. உள்ள என்ன நடக்குது? ரெஜினாவுக்கு கால் பண்ணி பார்க்கலாமா, இல்ல உள்ளே போயிடலாமா? ஆனந்தி கிட்ட நான் தான் அழகன்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் நந்தா ஆக்சிடென்ட், ஆனந்தியை கொல்ல வர்றதுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. அதான் சொல்ல முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல நான் அழகன்னு உருவாக்குன ஒருத்தன் ஆனந்திக்கு பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் இனிமே நான் இவ்வளவு கஷ்டப்படுத்த வேண்டான்னு அழகன் விஷயத்துல நான் அமைதியாயிட்டேன். அதுக்கப்புறம் ஏதேதோ நடந்து இப்ப நான் தான் அழகன்னு ஆனந்தியே கண்டுபிடிச்சிட்டா.